ஃபர்னிச்சர்ஸ், ஒட்டமெத்தை, பள்ளிப்பாளையம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் பி. தங்கமணி அவர்கள் கலந்து கொண்டு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ், அதிமுக மாவட்ட குழு உறுப்பினர் எஸ். செந்தில், பிஎஸ்சி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் எல். சந்திரசேகரன், எக்ஸ் நகர்மன்ற தலைவர் பி.எஸ். வெள்ளியங்கிரி, எக்ஸ் நகர்மன்ற துணைத் தலைவர் டி.கே.எஸ்., உள்ளாட்சி பிரதிநிதிகள், எக்ஸ் நகர்மன்ற பிரதிநிதிகள், நகர கிளை கழக பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். அன்பார்ந்த பள்ளி மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, விழா நிகழ்ச்சியானது நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் சிறப்புடன் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்க உள்ளார்கள். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்பின்படி 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி விழா பேருரை ஆற்ற வருகை புரிந்துள்ள நம்முடைய மாண்புமிகு பல்வேறு நிகழ்வுகளில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் குறித்த நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு வர முடியாமல் போய்விட்டது. அதனால் மாணவ கண்மணிகளான உங்களையும் எங்கள் இருப்போரையும் சற்று காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. அதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர்க்க முடியாத உங்களைப் போல இன்னொரு பள்ளிக்கு சென்றிருந்தோம், திருச்செங்கோடில். அங்கு 10-15 பள்ளிகளுடைய மாணவர்களுக்கு இந்த விலையில்லா மிதிவண்டி வழங்க வேண்டியதாகிவிட்டது. இன்னும் 2-3 அரசு நிகழ்ச்சிகள், இதனால் இங்கு வருவது காலதாமதமாகிவிட்டது. குறித்த நேரத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது. உணவு நேரத்தில் உங்களை சிரமப்படுத்துவதாக ஆகிவிட்டது. அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற திருச்செங்கோடு கோட்டாட்சி தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் ரவி அவர்களே, இந்த பள்ளியினுடைய பெற்றோராசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கவேல் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பள்ளிப்பாளையம் நகரமன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் அருமையன்பர் வெள்ளியங்கிரி அவர்களே, முன்னாள் துணைத் தலைவர், இந்நாள் கூட்டுறவு இணையத்தினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய டி.கே.எஸ். அவர்களே, பள்ளிப்பாளையம் ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவர் மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அருமையன்பர் செந்தில் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களே, கண்ணையன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் கூட்டுறவு சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் 14 பள்ளியினுடைய மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இறுதியாக நன்றி உரை கூறுகிற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய கருப்பணன் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அம்மாவர்கள் இருக்கின்ற போது இதை சொல்வதற்கு சங்கடப்பட்டு சொல்ல மறுத்துவிட்டார். இந்த 14 பள்ளியிலேயே, அதுவும் எனக்கு இன்னும் ஒரு சங்கடம் என்று சொன்னால், நான் படித்த பள்ளியிலேயே இந்த பள்ளி அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற பள்ளியிலே இன்றைய தினம் தேர்ச்சி சதவீதம் 79% இருப்பது என்பது மிக மிக கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது.
பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ப்ராக்டிக்கல் இருக்கின்ற இதில் 70 மார்க்கு வெறும் 15 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணலாம். 15 மார்க்கு கூட நம்ம எடுத்து பாஸ் பண்ண முடியலன்னா வாழ்க்கையில் வேறு என்ன நம்ம சாதிக்க போகிறோன்னு தயவுசெய்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ப்ராக்டிக்கல் இருந்தால் நினச்சி பாருங்கள், 25 மார்க்கு இப்படியெல்லாம் நீங்கள் வாங்கினா போதும்னு சொல்லி இந்த அளவுக்கு அரசு சலுகை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு கூட ஒரு 15 மார்க் வாங்கி நாம் பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் படிக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் மேற்கொண்டு என்ன படித்து நாம் என்ன வாழ்க்கையில் என்ன லட்சியத்தை நிறைவேற்றுவோம் என்பதை ஒரு தடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ பல்லக்காபாளையம் ஒரு சாதாரண குக்கிராமம், பாப்பம்பாளையம் ஒரு குக்கிராமம், அதில் 100% தேர்ச்சியை பெறுகின்றார்கள். எல்லா ஆசிரியர் பெருமக்களும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆசிரியர் மத்தியிலே இதில் வேறுபாடு கிடையாது. ஆனால் படிக்கின்ற மாணவர்கள் சிறிது கவனம் குறைவு காரணமாக இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள்லாம் மருத்துவர் ஆக முடியும் என்றுதான் நினைத்திருப்பீர்களா? இது காரணம் இல்லை. இது காரணம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வருடத்திற்கு 5 பேர் 6 பேர் தேர்வதே மருத்துவக் கல்லூரியில் சேருவது அரிதாக இருந்தது. இப்பொழுது அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு தனி கோட்டா 7.5% கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 313 பேர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் ஏன் நீங்களும் அதற்கு வரக்கூடாது, நாம் முயற்சி எடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அண்ணன் தங்கவேல் அவர்கள் பெரிய தொழிலதிபர். இருந்தாலும் இந்த பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, கிருஷ்ணவேணி பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வருகின்றார், எவ்வளவோ சொந்த பணத்தை செலவு செய்கின்றார். அதே போல கிருஷ்ணவேணி பள்ளியாக இருந்தாலும் சரி, இந்த பள்ளியாக இருந்தாலும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் தேவையானதெல்லாம் கொடுக்கின்றார். இப்பொழுது கூட நாங்கள் வந்ததே முதல் கோரிக்கையாக எங்களுக்கு ஆடிட்டோரியம் வேண்டும். கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் செலவில் அது திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றது. எப்படியாவது எங்களுக்கு கட்டி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு செல்வது 100% தேர்ச்சி வேண்டும் என்று தான் சொல்லிவிட்டு செல்கின்றோம். ஒரு 15 மார்க் பெற்று நம்ம தேர்ச்சி பெறவில்லையே என்ற வருத்தம் தான் எங்களுக்கு. தேவையான திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட நான் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பள்ளிக்கு மட்டுமே 38 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றேன். சைக்கிள் ஸ்டாண்டு கேட்டீங்க கொடுத்தேன், சத்துணவு கேட்ட கொடுத்தீங்க, ஆர்ஓ பிளான்ட் கேட்ட கொடுத்தேன், பில்டிங் கேட்டீங்க கொடுத்தேன், அத்தனையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். அதே போல பெட்ரோல் ஆசிரியர் சங்கத்தில் கேட்கின்றோம், அவங்களும் நிறைய செஞ்சு கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது ஆடிட்டோரியம் கேட்கின்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆக நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது மருத்துவக் கல்லூரியில் சேருகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கின்றது. கிருஷ்ணகிரியில் படித்த ஒரு பெண் கூட இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட நமது மாவட்டத்தில் 6 பேர் அது போன்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். ஆக இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது கொம்பலாவணி பகுதியிலே மக்கள் குறை கேட்பதற்காக செல்கின்ற போது தனியார் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள்லாம் என்னிடத்தில் ஒரு மனுக்களை கொடுக்கின்றார்கள். அரசு பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கு நீங்கள் லேப்டாப் கொடுக்கின்றீர்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு லேப்டாப் கொடுங்க, நாங்கள் தெரியாமல் தனியார் பள்ளியில் சேர்ந்து விட்டோம், எப்படியாவது எங்காவது சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்கள் என்று லேப்டாப் கிடைக்காதா என்று அந்த மாணவர்கள்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு செய்தி, பள்ளிப்பாளையம் மகளிர் பள்ளியில் படித்த ஒரு பெண் பல் மருத்துவருக்காக தேர்வறிக்கின்றாங்களாம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் நினச்சி பாருங்க. ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் பல் மருத்துவருக்காக 2 பேர்த்துக்கு சீட்டு கிடைச்சிருக்குது. அப்போ நீங்கள்லாம் நினச்சி பார்க்கணும், இது போன்ற ஒரு 7.5% வந்திருக்குது. நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னாலே கல்வி மாவட்டம் என்ற பெயர் பெற்ற மாவட்டம். நமது மாவட்டத்தில் அதிகமாக தேர்ச்சி பெற்று அதிகமாக மருத்துவர் வர வேண்டும். நாங்கள்லாம் கேட்டதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இங்கே பார்ப்பீர்கள் என்றால் கலைக்கல்லூரி, நீங்கள் நினைத்து பாருங்கள். நாங்கள் உடனடியாக. தம்பி உன் பேருப்பா? என்னோட பேர் ரவிக்குமார். எந்த ஸ்கூல்லப்பா படிக்கிற? எத்தனாவது படிக்கிற? அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். ஒட்டமத்த பாய்ஸ் ஸ்கூலில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீ எத்தனாவதுலேருந்து அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறப்ப? 6வதுலேருந்து 11ஆம் வரையும் படிக்கிறேன். 12வது வரையும். 6வதுலேருந்து 12 வரைக்கும் படிக்கிறேன். ஓகே. தமிழக அரசு திட்டமெல்லாம் நீ என்னென்ன பள்ளிக்கூடத்தில் வாங்கியிருக்கிறப்பா? ஜாமெண்ட்ரி பாக்ஸு, செப்பல், கலர் பென்சிலு, சைக்கிள், இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டம் தான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு என்ன வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கிற? சைக்கிள் வாங்குறதுக்கோசரம் வந்திருக்கேன். மிதிவண்டி வாங்குறதுக்கோசரம் வந்திருக்கேன். இந்த சைக்கிள் வாங்கினா உனக்கு என்ன பயனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்? ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியல, அதனால் இவங்க கொடுக்கறது ஹெல்ப்பாக இருக்குது. அழுத்திட்டு வந்துக்கலாம். இங்கே மழைன்னு அவங்க சொன்ன நேரத்துக்கு வந்துக்கலாம். அங்கே லாங்கிலேருந்து வரனால நடந்து வரதுனால லேட் ஆகிடுது. இப்போ சைக்கிள் வந்தாலும் சீக்கிரமாக வந்துடலாம் அவங்க சொன்ன நேரத்துக்கு. சரி, இது மூலிமா தமிழக அரசுக்கு நீ என்ன தெரிவிக்கிற? நன்றி தெரிவிக்கிறேன். உன் பேருப்பா? எம் பரணிதரன். என்ன ஸ்கூலு? எத்தனாவது படிக்கிற? அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பள்ளிப்பாளையம். என்னது, எத்தனாவது படிக்கிற? 11th. ஓகே. நீ எத்தனாவதுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற? நான் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறேன். ஓகே. இப்போ அரசு செஞ்ச சாதனை பள்ளி மாணவர்களுக்கு நீ என்னென்ன பயன்பட்டுருக்கிற? ஜாமெண்ட்ரி பாக்ஸு, புக்கு, நோட்டு, அரசு நல்ல பணிகள் செய்கிறாங்க.
இப்போ என்ன வாங்க வந்திருக்கிற ஸ்கூல்? நான் மிதிவண்டி வாங்க வந்து மிதிவண்டி வாங்க. இந்த மிதிவண்டினால உனக்கு என்ன பயன் நீ நினைக்கிற? நான் தூரத்துலேருந்து வரதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம், நேரமாக வந்துடலாம், ஸ்கூலுக்கு சொன்ன டைமுக்கு வந்துடலாம், நல்லா படிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் வாங்குறது மட்டும் எப்படி எவ்வளோ தூரம் பயணிச்சு எங்கேருந்து நீ இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிற? நான் இங்கேருந்து காவேரியிலேருந்து வரேன். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் வரோம். பஸ் பாஸ் கொடுத்துருவாங்க. இது வாங்கினால உனக்கு, இந்த சைக்கிள் வாங்குறதுனால உனக்கு என்ன பயன்? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம், நல்லா பயனாக இருக்குது. எங்கே வேணாலும் வெளியில் போகலாம். அர்ஜென்ட்டாக போகிறதுனால சீக்கிரம் ஸ்கூலுக்கு கூட வந்துடலாம், வெளியில் போயிட்டு கூட. சரி, இது இத்தனை வழங்குற தமிழக அரசுக்கு நீ என்ன தெரிவிக்கிற உன்னால? நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஜேகேகே ரங்கம்மாள் மேல்நிலைப்பள்ளி அடுத்ததாக ஜேகேகே ரங்கம்மாள் மேல்நிலைப்பள்ளி குமாரபாளையம். அடுத்து பள்ளிப்பாளையம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. பள்ளிப்பாளையம் அதைத் தொடர்ந்து சௌதாபுரம் மேல்நிலைப்பள்ளி, வெப்படை மேல்நிலைப்பள்ளி அடுத்து அருகே வரும்படி அறிவிக்கப்படுகிறது. தண்ணீர் பந்தல் பாளையம். தண்ணீர் பந்தல் பாளையத்தை அடுத்து கொக்கராயன்பேட்டை, கொக்கராயன்பேட்டை அடுத்து புள்ளநாயக்கன் பாளையம்.